இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பா என்னப்பா என்ன அழுதுட்டு இருக்கீங்க? இல்ல சிபி, மடி நிரப்புற சடங்குக்கு என் தங்கச்சி ஜெயா வரணும்னு சொல்றேன். அம்மா அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சிபி, நீ சின்ன பிள்ளையா இருக்குமோ உனக்கு காது குத்துனேன். அப்புறம் உனக்கு கல்யாணம் நடந்துச்சு. இது எதுலையுமே என் தங்கச்சியும் தங்கச்சி புருஷனும் வந்து நிக்க முடியல. இன்னைக்கு அவ எங்க இருக்கான்னு தெரியுமே. அப்படி இருந்தும் அவளை ஒதுக்கி வச்சுட்டு என் பொண்ணுக்கு எப்படிப்பா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அப்பா நீங்க முதல்ல அழாதீங்க. நான் போய் சாண்டு கிட்ட பேசிட்டு வர்றேன். சரிப்பா. ஜானு, ஜானு, அப்பா. நீ உன் அப்பாவுக்காக வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்காத சிபி. ஜானு, உன்னோட எமோஷன்ஸ் எனக்கு புரியுது ஜானு. அவங்க வர்றதுனால உனக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகும்னு எனக்கு புரியுது ஜானு. ஆனா அப்பா பாவம் இல்லை ஜானு, அழுறாரு. உன்னை மீறி அவரால் அவர் தங்கச்சியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர முடியாது ஜானு. ஒரு கையாளாத அண்ணனா ஆயிட்டேன்னு அழுறாரு ஜானு. இப்ப நானுமே என்ன செய்யறது ஜானு? 20 வருஷமா கோமால இருந்துட்டு இப்பதான் அவர் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காரு. அவர் நினைச்சதை பண்ண முடியலன்னா எப்படி ஜானு? அப்பா அழுறதை என்னால பார்க்க முடியல ஜானு. அப்போ என்னை எதிர்த்து உன் அத்தை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்றியா? இல்ல ஜானு, ஒரு பேரனா உன் கூட நிக்கணுமா இல்ல ஒரு மகனா எங்க அப்பா கூட நிக்கணுமான்னு எனக்கு தெரியல ஜானு. ஜானு, நீயே யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு ஜானு. இந்த சடங்க முறைப்படி அத்தை தான் செய்யணும்னா அவங்க தான் ஜானு செய்யணும். இல்லைன்னா அது ஒரு பெரிய குறை. கல்யாணத்துல எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு நீ தானே ஜானு சொன்ன. அப்போ இப்ப மட்டும் எப்படி ஜானு? சரி, அவளை வர சொல்லு, சடங்க பண்ண சொல்லு. ஆனா என் முகத்துல முழிக்க கூடாது. அத ஸ்ட்ரிக்டா சொல்லிடு. தேங்க்ஸ் ஜானு. இது போதும் ஜானு, நான் பாத்துக்கிறேன். சரி ஜானு, நான் வரேன்.